ஹலோ 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 வணக்கம், மீஷோக்கு வரவேற்கிறேன். என் பேர் முகமது. நான் வருவதாம். இதே நம்பரில் வந்து நான் டெலிவரி வந்து இன்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க சார், ஒரு ஆர்டரு. ஆனால் இப்போ எனக்கு 31 இப்போ எனக்கு நைட்டு ஆக போது, இன்னும் டெலிவரி வரல. என்னைக்கு வரும் அது? உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு நேற்று. கேன்சல் ஆயிடுச்சிங்களா? ஆமாம் சார். கேன்சல் ஆனால் எனக்கு அமௌண்ட்டு எனக்கு எந்த டீட்டெயிலும் வரல. எனக்கு இன்னும் அவுட் ஃபார் டெலிவரினே காட்டிகிட்டு இருக்கு. அவுட் ஃபார் டெலிவரிக்கு முன்னாடி ப்ராசஸ் காட்டுது. ஓகே, உங்கள் விஷயம் புரியுது. உங்களுக்கு ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. திரும்பி இந்த ஆர்டர் வராது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு கேஷ் வந்து சப்ளை கிட்ட போனதுலேருந்து 72 ரூபா. உங்கள் ஆர்டர் வந்து சப்ளை கிட்ட போனதுலேருந்து 72 ரூபாத்தில் உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஏங்க ஆகிடும். என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? கொள்ளை அடிக்கிறீங்களா? ஏன் காசு ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணுறோம் சொல்கிறீங்க, ஆன்லைன் பேமெண்ட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணியாச்சு. இப்போ எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அந்த ஆர்டரை? கேன்சல் பண்ணாலுமே எனக்கு எஸ்எம்எஸ் எதுவும் வரல, அந்த உங்களோட ஆப்லேயும் கேன்சல் ஆப்ஷன் எதுவுமே காட்டல, இன்னமும் அந்த டெலிவரினே காட்டிகிட்ருக்கு. என்னங்க என்ன ஃப்ராடு தானே எதாவது பண்ணுறீங்களா? சார் உங்கள் கேஷ் திரும்பி வந்துடும் சார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கேஷ் எப்போ வரும் சார்? சப்ளை கிட்ட போன ஆர்டர் வந்து சப்ளை கிட்ட போனதுலேருந்து 72 ஹவர்ஸில் உங்கள் ஆர்டர் கேன்சல் ஆகும். சப்ளை கிட்ட போகணுமா? உங்கள் ஆர்டர் வந்து டெலிவரி சைடில் தான் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் வந்து திரும்பி சப்ளை கிட்ட போகணும். அது 72 ஹவர்ஸில் உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். சார் நான் ஆல்ரெடி புக் பண்ணி 1 வீக் ஆகுது சார். 1 வீக்குக்கே அதிகமான டைம் உங்களுக்கு. 1 வீக் அப்புறமா மறுபடியும் 72 ஹவர்ஸ் கேட்குறீங்க, அநியாயமாக இல்லை அது? கேஷ் உங்கள் அக்கௌண்ட் ரீஃபண்ட் ஆகணும். எப்போ சார் ஆகும்? 1 வீக் ஆயிடுச்சு சார். டெலிவரியாவது ஆகணும், இல்லை ரீஃபண்டாவது ஆகணும். ரெண்டுமே ஆகலை. ரீஃபண்டுக்காக தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேன்சல் எனக்கு ஏன் எஸ்எம்எஸ் வரல? கேன்சல் பண்ணால் எஸ்எம்எஸ் வரணும்ல? இல்லை ஆப்லேயும் அப்டேட் ஆகணும்ல? ஆப்பில் அப்டேட் ஆகுது. ஆகலைங்க. ஆப்பில் அப்டேட் ஆனால் நான் எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்டேட் ஆகும். எப்போ அப்டேட் ஆகும் சார்? வெயிட் பண்ணுங்க சார், அப்டேட் ஆகும். கேஷ் எப்போ வரும் இப்போ எனக்கு? சப்ளை கிட்ட போனது 72 ஹவர்ஸ் உங்கள் ஆர்டர் கேன்சல் சப்ளைக்கு எப்போ போகும்? அது வந்து நேற்று தான் கேன்சல் ஆகிருக்கு. அதில் வந்து 72 ஹவர்ஸ் உங்கள் ஆர்டர் வந்து சப்ளை கிட்ட போயிடும். சப்ளை கிட்ட போனது வந்து 72 ஹவர்ஸ் உங்கள் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். சார் கேவலமாக இருக்குது உங்கள் சர்வீஸ், ரொம்ப படும் மோசமாக கேவலமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் மீஷோ வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணேன். அது இவ்வளோ கேவலமாக ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது இருந்து சரிங்களா? இதுக்கப்புறம் நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு அமௌண்ட்டு மட்டும் ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. என் உயிரை வாங்காதீங்க சரிங்களா? நான் இதுக்கப்புறம் எனக்கு வேலை வெட்டிலாம் நிறைய இருக்குது. ஃபோன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அது ஏன் கேஷு, உங்கள் கேஷு கிடையாது சரிங்களா? ஏன் கேஷு எனக்கு ரீஃபண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கேஷ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. பர்சனல் கால் ஓகேவா? என்னங்க? வெயிட் பண்ணுங்க சார். உங்கள் கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லை வேறு எதாவது சொன்னீங்களா? என்ன காலு? ப்ரொஃபஷனல் கால் சார். ப்ரொஃபஷனல் காலா? அப்படின்னா பேர் மட்டும் நல்லா டிசைனாக கலராக வச்சுங்க. கலராக இல்லை சார். என்னங்க? 5 to 8 ஹவர்ஸ் சார். உங்களுக்கு 5 to 8 ஒர்க்கிங் டேஸில் கேஷ் வந்து அக்கௌண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். நேம் வந்து மீஷோ, ஃபேஷன் டெக்னாலஜி, மீஷோ அந்த 3 நேமில் ஏதாச்சும் ஒரு நேம் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது உங்களுக்கு? இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு கடைசியாக சொன்னது எனக்கு புரியல, பொறுமையாக சொல்லுங்கள். மீஷோ, ஃபேஷன் டெக்னாலஜி, சார் நீங்கள் பேசுறது ஒரு மாதிரி மைக்கு கிட்ட வச்சு தூரம் வச்சு பேசுகிற மாதிரி கேட்குது. இப்போ கேட்குதா? இப்போ தான் கிளியராக கேட்குது. மைக்கை ஒழுங்காக வச்சு பேசுங்க. சொல்லுங்கள். சார் அப்போதுலேருந்து இப்படி தான் சார் இருக்கும் மைக்கு. இல்லை இப்போ கரெக்டாக கேட்குதுங்களா சார்? அப்போதுலேருந்து இப்படி தான் இருக்கும் மைக். இப்போ கரெக்டாக கேட்குதுங்களா? அதுக்கு ஆனால் சார் பண்ண முடியும். உங்களுக்கு 40 டேஸ் உங்களை வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவோம். உங்களை வந்து 5 to 8 ஒர்க்கிங் டேஸில் கேஷ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 48 ஹவர்ஸ்ன்றீங்க, அப்புறம் 72 ஹவர்ஸ்ன்றீங்க, இப்போ 5 to 8 ஒர்க்கிங் டேஸ். இதில் எது உண்மை? மூணு ஆப்ஷன் சொல்கிறீங்க. சொல்கிறது கேட்குறேன் சார். சப்ளை கிட்ட போனதுலேருந்து 72 ஹவர்ஸில் உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிறதுக்கே வந்து 3 நாள் ஆகும். 72 ஹவர்ஸ். ஆமாம் சார். அதில் இருந்து 5 to 8 ஒர்க்கிங் டேஸில் கேஷ் வந்து உங்கள் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். இந்த கேஷ் வந்து என்னோட கேஷை கொடுங்கன்னு நான் இன்னும் ஒரு 15 நாள் ஆகும்னு சொல்கிறீங்க நீங்கள். அதில் வந்து நேம் வந்து ரேஷ் மீஷோ, ஃபேஷன் டெக்னாலஜி, மீஷோன்ற 3 நேமில் ஏதாச்சும் ஒரு நேமில் உங்கள் கேஷ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா?
சார் இதெல்லாம் மோடி விட மோசமான ஆளா இருக்கீங்களா சார்? மோடி தான் கொள்ளடிக்கிறான். மோடி விட மோசமான ஆளா இருக்கீங்களா? பிஜேபியா நீங்க? சார் இதுல வந்து பாலிடிக்ஸ் இன்வால்வ் பண்ணாதீங்க சார் இதுல. என்னங்க குவாலிட்டியா? பாலிடிக்ஸை வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது சார். இது ப்ரொஃபஷனல் கால். ப்ரொஃபஷனல் கால். ஆனா வந்து கேஷ் மட்டும் ஏமாத்துவீங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, கட் பண்ணாதீங்க, லைன்ல இருங்க, சரிங்களா? சார் லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, நான் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடும். சார் லைன்ல இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, நான் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடும் சார். ஹலோ சார், ப்ரொஃபஷனல் கால் சார். ஹலோ கேக்குதுங்களா? அதுதான் சார், ரொம்ப அநியாயமா இருக்கு சார் இது. ரொம்ப ஏதோ மோசடி பண்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றது புரியும். ஒரு இப்போ நீங்க சொல்றீங்க எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டேஸ் 72 ஹவர்ஸ்னா ஓகே, நான் வெயிட் பண்ணலாம். அது கேன்சல் ஆகிறதுக்கே 72 ஹவர்ஸ், அதுல இருந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ்னா கூட பரவாயில்ல. அதுல இருந்து என்ன சார் இது 5 to 8 டேஸ்னா இது ரொம்ப ஒரு கேவலமான கஸ்டமர் சர்வீஸா இருக்கு சார். எங்க சைடுல இருக்க பாலிசி தான் சார். சார் நான் பாலிடிக்ஸ் புரியுங்க. எங்க சைடுல இருக்க பாலிசி தான் சார் உங்ககிட்ட. அந்த பாலிசி தான் ரொம்ப கேவலமா இருக்கு சார்னு சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப புரியுதுங்களா? எங்க சைடுல என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் சார் நாங்க உங்ககிட்ட. உங்க சைடுல இருக்கிறது தான் சார் ரொம்ப கேவலமா இருக்கு சார். மொத்தமா அது ஒரு 5 to 8 டேஸ் சொல்றீங்க, பிளஸ் ஒரு 3 டேஸ், 8 to 11, ஆவரேஜா பார்த்தா 7-10 டேஸ் மினிமம் சொல்றீங்க. நான் ஆர்டர் பண்ணி 1 வீக் வெயிட் பண்றேன், அது கேன்சல் ஆகிறதுக்கு 3 நாள் வெயிட் பண்றேன், கிரெடிட் ஆகிறதுக்கு மறுபடியும் 7 நாள் வெயிட் பண்றேன். ஸோ மொத்தமா பார்த்தா 3 வீக்ஸ் கிட்ட ஆகுது. இப்படிதான் இருக்குமா மீஷோவோட டெலிவரி? இப்படி தெரிஞ்ச நான் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றது. அதுவும் இப்போ ரெகுலராக நான் பண்றேன்னா எனக்கு தெரியும்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். இவ்வளோ கேவலமான கஸ்டமர் சர்வீஸ், இப்படி உங்களோட ஃபீட்பேக் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குங்களே. நீங்க கேன்சல் பண்றது பிரச்சனை இல்லை, ரீஃபண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் மீஷோ பக்கம் வரவே போறதில்லை. நான் பாட்டு ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ போயிடுவேன். ஆனா நீங்க கேன்சல் பண்றதுக்கு 3 நாளுன்றீங்க, அது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் 5 to 8 டேஸ்னா ரொம்ப அசிங்கமா இருக்கே சார். இது எங்க கேஷ் எடுத்துட்டு நீங்க ஏதோ பிச்சை எடுத்து நீங்க ஏதோ பண்ற மாதிரி இருக்குங்களா மீஷோக்காரங்க? நான் உங்களை சொல்ல, மீஷோ பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. எங்க சைடுல நைஸ் பாலிசி இருக்கோ அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஓகேவா? அதான் இவ்வளோ இவ்வளோ கேவலமான பாலிசி வந்து நான் எந்த கம்பெனிலையும் பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ ஒரு மோசமான மோசடி. கேஷை வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி அதை எதனா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்களா? என்ன புரியலையே. இவ்வளோ ஒஸ்ட் சர்வீஸா இருக்குமா மீஷோன்னு? இதுக்கு டிவிலலாம் விளம்பரம் பண்றீங்க, அவ்வளோ கேஷ் இருக்குல்ல உங்ககிட்ட. ஆனா அவ்வளோ கேவலமா வந்து எங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி இன்ட்ரெஸ்ட் விட்டு சம்பாதிக்கிறீங்களோ? இப்போ என் கேஷ் வந்து நான் ஒரே ஒரு கஸ்டமரு, என்னோட ஆர்டர் படி பார்த்தா என்னோட வேல்யூ வந்து உங்ககிட்ட 15 நாள் மினிமம். நான் சொல்றது 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் என் கேஷ் உங்ககிட்ட இருக்கு. இது மாதிரி எத்தனை கஸ்டமரோட கேஷ் நீங்க ஆட்டையை போட்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க ஆட்டோ கேன்சல் கொடுத்துருப்பீங்க? அப்போ அந்த கேஷ் எல்லாம் என்ன அப்படியே 15 நாள் 20 நாள் கழிச்சு அமிச்சா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வருது? இன்ட்ரெஸ்டோட போடுவீங்களா எனக்கு? இன்ட்ரெஸ்டோட எல்லாம் உங்களுக்கு வராது சார். நீங்க என்ன கேஷ் போடுறீங்களோ அதான் உங்களுக்கு வரும். அப்போ வந்து நீங்க அடுத்த நாளே இல்லை 2 days ஒர்க்கிங் டேஸ் இல்லை 3 days ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 3 டேஸ்னா ஓகேங்க. மறுபடியும் 10 டேஸ் எப்படிங்க அதை அக்செப்ட் பண்ண முடியும் கஸ்டமர் சைட்லேருந்து? நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ஒஸ்ட்டாக கேவலமா எந்த ஒரு வெப்சைட்லேயாவது இவ்வளோ நாள் ரீஃபண்டுக்கு எடுப்பாங்களா? ரிட்டனுக்கு 3 நாள் இது வரைக்கும் என் லைஃப்பில் எங்கேயும் எடுத்தது இல்லைங்களா? ரிட்டனுக்கு 3 நாள் இது வரைக்கும் எந்த ஒரு வெப்சைட்லேயும், எவ்வளோ கேவலமான வெப்சைட்டாக இருந்தாலும் 3 நாள் 4 நாளில் ரீஃபண்ட் வந்துடும்.
மீஷோட பாலிசி சார். மீஷோவோட பாலிசி ரொம்ப கேவலமாக இருக்கே சார். எங்கள் சைடில் பண்ண முடியாது. மீஷோட பாலிசி அது நாங்கள் அதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இவ்வளோ ஒஸ்ட்டு நான் பார்த்தது இல்லைங்களே. வேறு இது ஏதாவது கஸ்டமர்கிட்ட இருந்து கேஷை பிடுங்கி நீங்கள் வட்டிக்கு விட்டுட்டு அதில் தான் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க போலயா. அது எப்படி ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நல்லா பெரிய கம்பெனி மாதிரி கொடுக்குறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுலும் இந்த காசுல தான் கொடுப்பீங்களோ? கஸ்டமர்கிட்ட இருந்து பிடுங்கி அந்த 15 நாள் வச்சுட்டு இருக்கிற கேஷில் தான் கொடுப்பீங்களோ? மீஷோக்கு தான் சார் தெரியும். அது எப்படி என்னங்க சார்? தெரியாது. அது மீஷோக்கு தான் சார் தெரியும், நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. அதான் ரொம்ப கேவலமாக இருக்கே சார். நீங்கள் இந்த பேசாமல் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரும் அவமானம் இல்லையா அது? இது எப்படி நீங்கள் இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி இது மீஷோ ரன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஏதாவது ஜிஎஸ்டி எதனா பே பண்ணுறதுக்காக சும்மா கணக்கு காட்டுறதுக்கு ஒர்க் பண்ணுறீங்களா? பிளாக் மணியை ஒயிட் மணி ஆகிறதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா மீஷோ? பிளாக் மணியை எப்படி வந்து கரைக்கிறதுன்னு தெரியாமல் இத்தனை நாள் கரைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறீங்களா மீஷோ? மீஷோக்கு தான் சார் தெரியாது. இல்லை எப்படிங்க அது மனசாட்சியே இல்லாமல் ஒரு 10 நாள் 11 நாள் எப்படிங்க ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுவான்? அவன் கேஷ் வர்றதுக்கு, அவன் ப்ராடக்ட் வர்றதுக்கே ஒரு வாரம் வெயிட் பண்ணுறது பெரிய விஷயம். கரெக்டுங்களா? ஒரு ஆர்டர் பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து வெயிட் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆக்குறீங்க. 31 டெலிவரி சொன்னீங்க, டெலிவரி வரல. யாரோ கேன்சல் பண்ணிட்டாங்கன்றீங்க. உங்கள் ஆப்பில் வேறு யார் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? உங்கள் ஆப்பில் நான் ஆர்டர் பண்ணுறேன். டெலிவரி பர்சன் கேன்சல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே சரிங்க. எவனோ ஒருத்த டெலிவரி வந்து கேன்சல் பண்ணுறனாலும் கஸ்டமருக்கு மெசேஜ் வரணும். உங்கள் ஆப்பில் அப்டேட் ஆகணும். கஸ்டமருக்கும் கேன்சல்னு மெசேஜ் வரல. உங்கள் ஆப்லேயும் வந்து கேன்சல் அப்டேட் ஆகலை. இன்னும் அவுட் ஃபார் டெலிவரிக்கு முன்னாடி ப்ராசஸில் இருக்குது. நான் காலையிலேருந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் சேட்டிங் குரூப் இதில் மீஷோவுக்கு. இன்றைக்கி வந்துடும், எண்ட் ஆஃப் த டே வந்துடும். அப்போ கூட எனக்கு சொல்லலைங்க இது மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க உங்களுக்கு என்ன உங்க ஆப்ல என்ன ஆப்ஷன் ஷோ ஆகுதோ அதுதான் எங்களுக்கு ஷோ ஆகும். எங்களுக்கு நானும் உங்க இதை பார்த்து தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதுதான் நீங்கள் கேன்சல் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல. இல்லை நீங்கள் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இப்போ சொல்கிறீங்கல்ல, அது நான் சேட் பண்ணும்போது கூட எனக்கு சொல்லையே. சேட் பண்ணும்போது டுடே எண்ட் ஆஃப் த டே ரிசீவ்டு, டுடே எண்ட் ஆஃப் த டே ரிசீவ்டு, டுடே 12 o'clock, நைட்டு 12 o'clock ரிசீவ்டு, நைட்டு 12 o'clock ரிசீவ்டு, இதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்க உங்கள் சேட்டிங்கில். அவங்களுக்கு ஏன் அப்டேட் ஆகலை? உங்கள் ஆப்பில் ஏன் அப்டேட் ஆகலை? அது ஆப்ல அப்டேட் ஆனதுனால எங்களுக்கு ஷோ ஆகுது. அப்டேட் ஆகாம எங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகேவா? இது உங்களுக்கு என்ன டைமுக்கு அப்டேட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? டைம் 30 ஜூலை 3:59 PM தான். 30 ஜூலை உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அப்டேட் ஆகல. உங்களுக்கு அப்டேட் ஆனதால சார் எங்களுக்கு அப்டேட் ஆகும். ஏங்க சரிங்க ஓகேங்க. உங்கள் விஷயப்படியே வரேன். உங்கள் சைடு அப்டேட் ஆயிடுச்சு, எனக்கு அப்டேட் ஆகலை. எனக்கு கண்ணு தெரில. ஓகேங்களா? அப்படியே நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்கள் சைட்லேருந்து மீஷோவுக்கு சேட் பண்ணும்போது அப்போ அவங்க சொல்லியிருக்கணும்ல ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்குங்க உங்கள் ஆப்பில், உங்கள் சர்வீஸுக்கு உங்களோட இது கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லணும்ல. உங்கள் சேட்டிங் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, நான் பண்ண சேட்டிங் உங்ககிட்ட இருக்கும்ல டேட்டா, அதில் பாருங்கள். அதில் ஒரு ஏங்க மீஷோக்காரர் தானே நீங்கள்? மீஷோ ஆப்பில் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மீஷோ ஆப் சேட் பண்ணது உங்களுக்கு வராதுங்களா? அதைத்தான் சொல்கிறேன் நான். உங்கள் சைடு உங்கள் ஆப்பில் அப்டேட் ஆகலை, இன்னமும் ஆகலை. அதுக்கு தான் நான் டைம் கேட்டேன். அப்போ நான் சேட் பண்ணும்போதாவது சொல்லியிருக்கணும்ல. அப்டேட் ஆகலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வந்து 48 hours 24 hours 48 hours அப்டேட் ஆகும். ஓகேவா? கேன்சல் அப்டேட் ஆகிறதுக்கு 48 hours to 72 hours அப்டேட் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். 24 ஹவர்ஸ்ன்றீங்க, 48 ஹவர்ஸ்ன்றீங்க. பாலிசியும் நீங்கள் ஒழுங்காக படித்து சொல்ல மாட்டீங்க. பாலிசியும் கேவலமாக இருக்குது. 24 hours 48 hours. இது மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் இப்போ எனக்கு 2 days இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு எனக்கு ஆப்பில் அப்டேட் ஆகிறதுக்கு கேன்சல் அப்டேட் ஆகிறதுக்கு எனக்கு 48 ஹவர்ஸ் ஆகும். கேன்சல்னு அவங்க பண்ணுறதுக்கு இன்னொரு எவ்வளோ சொன்னீங்க 72 ஹவர்ஸ் ஆகும். அது கேன்சல் ஆனதுங்க அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மணி வரதுக்கு 5 to 8 days ஆகும். ரொம்ப கேவலமாக இருக்காங்க. அது அசிங்கமாக இல்லை உங்களுக்கு மிஷோவில் ஒர்க் பண்ணுறது? எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அது மாதிரியே? இது மாதிரி கஸ்டமரோட காசை வந்து பிடுங்கிட்டு வாழ்கிறோமே, நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு ஆட்டையை போட்டு வாழ்கிறோமேனு உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு மனசு உறுத்தல? அசிங்கமாக ப்ரொஃபஷனல் கால் சார், இது வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் பேசுகிறதுனா பேசுங்க, ஓகேவா? ஆமாம், ப்ரொஃபஷ்னலாக தான் பேசினுக்கிறேன். நான் எதுவும் அசிங்கமாக பேசலையே. கெட்ட வார்த்தை ஏதாவது சொன்னேனா? கெட்ட வார்த்தை ஏதாவது சொன்னேனா? நீங்கள் கெட்ட வார்த்தை எதுவும் சொல்கிறேன் சார். அப்புறம் ப்ரொஃபஷனலாக இல்லாத மாதிரி தான் பேசுது. என் கேஷை நீங்கள் எடுத்தா என் அக்கௌண்ட்லேருந்து பிடுங்கி வச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்படி தான் பேசுவேன் நான். உங்கள் காசு எடுத்தால் உங்களுக்கு வலிக்கும்ல? எங்கள் கேஷை நீங்கள் தான் சார் பே பண்ணீங்க. நீங்கள் தான் நான் சார் தானே பே பண்ணேன். நான் தானே பே பண்ணேன் சார். நீங்கள் தான் சார் நான் பே பண்ண டெலிவரி வரணும்ல சார்? டெலிவரி எங்கே சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கேன்சல் ஆயிடுச்சுன்னா என் மணி வரணும்ல சார்? என் மணியை எடுத்து மணி எப்போ சார் ரீஃபண்ட் ஆகும்? இன்னும் 10 நாள் கழிச்சு ரீஃபண்ட் ஆகுமா சார்? அந்த பாலிசி தான் சார் கேவலமாக இருக்குது சார். அதை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். அது மீஷோ பாலிசி சார். எங்கள் பண்ண முடியாது. மீஷோவில் தானே சார் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? சார் மீஷோ பாலிசி அது மீஷோலேருந்து போட்டு பாலிசி சார். அதான் சார் மீஷோ கஸ்டமர் கேர் தானே சார் நீங்கள்? ஆமாம் சார். மீஷோ பாலிசி தான் சார் கேவலமாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் மீஷோ பாலிசின்னா அது எங்கே ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? சார் நான் மீஷோ பாலிசி தான், மீஷோவில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதை தான் சொல்கிறேன். உங்கள் பாலிசி கேவலமாக இருக்குன்னா அது மீஷோ பாலிசி சார். அது வேறு கம்பெனி சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் கம்பெனி தானே அது? மீஷோவில் அந்த பாலிசி தான் இருக்குது. அது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் ஐயர் ஆஃபீஸர் யாராவது கனெக்ட் பண்ண முடியுமா? சார் கால்லாம் கனெக்ட் பண்ண ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஐயர் ஆஃபீஸரே கிடையாதுல்ல. இந்த மாதிரி பாலிசிக்கு ஏன் ஐயர் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க? ஒரே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தால் போதும்ல? இல்லை சார், ஐயர் ஆஃபீஸ் எல்லாம் இருக்காங்க. கால் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஐயர் ஆஃபீஸரு? அவங்க இருக்காங்க ஆனால் கால் கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு என்ன வேலை? அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது சார். அவங்களுக்கு ஐயர் ஆஃபீஸர்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற எனக்கு கமிட்மெண்ட் வந்து எனக்கு அக்செப்ட் ஆகலை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் நான் ஐயர் ஆஃபீஸர்கிட்ட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ண முடியாத காலுக்கு ஐயர் ஆஃபீஷியல் எதுக்கு? என்னங்க? ஐயர் ஆஃபீஷியல் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு அதாங்க எனக்கு எதுவும் கேஷ் வேணும். சரிங்களா? கேஷ் வந்து நீங்கள் 1 day 2 dayனா நான் அக்செப்ட் பண்ணுவேன். டெலிவரியும் 1 week டிலே. அது 1 week டைமே எக்ஸ்ட்ரா. 1 weekலேயும் எனக்கு வரல. என்னங்க? சப்ளை கிட்ட போனதுலேருந்து 72 ஹவர்ஸ் உங்கள் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். அதுலேருந்து 5 to 8 ஒர்க்கிங் டேஸில் கேஷ் வந்து ஆர்டர் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நேம் வந்து ராஷ் மீஷோ ஃபேஷன் டெக்னாலஜி மீஷோன்ற 3 நேமில் ஏதாச்சும் ஒரு நேம் அப்புறம் கேஷ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அவங்க வேறு ஏதாவது தகவல் தேவைதான். அந்த பாலிசி தான் சார் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்கிறேன் சார். சார் எங்கள் சைடில் வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இது மட்டும் தான் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு அது உறுத்தலையா சார்? ஒரு மாதிரி கஸ்டமர்கிட்டேருந்து கேஷ் எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோமே, அது அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இல்லை சார், எங்களுக்கு நான் நார்மலாக ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு நார்மலாக கேஷ் தரேன். என்னங்க? நான் நார்மலாக தான் சார் ஒர்க் பண்ணுறேன். அதான் நார்மலாக தான் ஒர்க் பண்ணுறீங்க. அதுதான் தான் கேட்குறேன் அசிங்கமாக இல்லையான்னு. நார்மலாகவே ஒர்க் பண்ணுறீங்களே, உங்கள் ஃபீலிங் ஷேமாக ஃபீல் பண்ணலையா நீங்கன்னு கேட்குறேன். ஒரு கஸ்டமர்கிட்ட ஏதாவது டெலிவரி இஷ்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா சார் நான் வந்து உங்களை உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? சார் என் பேர் முகமதுங்களா? ஆமாம் சார். நான் வந்து முகமது சாரை சொல்லலை சார். சரிங்களா? மீஷோவை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் சார். இப்படி ஒரு கேவலமான பாலிசியில் எப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஒரு யாராவது ரிட்டனுக்கு வந்து ஒரு 3 எவ்வளோ சொன்னீங்க? 5 to 8 days. இந்த மாதிரி எந்த கம்பெனிலையாவது இருக்குமா சார்? டெலிவரி கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு 5 days 2 days, அதான் 48 hours. டெலிவரி கேன்சல் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 2 days, அப்டேட் ஆனால் கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு 72 hours. அது கேன்சல் அப்டேட் ஆனதுக்கப்புறம் 5 to 8 days. ஓகே சார், நம்ம கிட்ட வேறு என்ன ஆப்ஷன் கிடையாது.
அதான் சார் இருக்கிற ஆப்ஷனே கேவலமாக இருக்குது சார். வேறு ஆப்ஷன் ஏதாவது ஆட் பண்ணலாம்ல? அந்த கஸ்டமர் அதை தான் கேட்குறேன் நான். வேறு யாரும் ஐஆர் ஆஃபீஸில் இருந்து அவங்ககிட்டயாவது கழுவி ஊற்றலான்னு பார்க்குறேன். அவங்களுக்கும் கனெக்ட் பண்ண மாட்டேறீங்க. ஆப்ஷனே இல்லைன்றீங்க. இது ரொம்ப ரொம்ப சேமாக இருக்குது சார். இப்போ எனக்கு புரியல. எனக்கு மைண்ட்லி நான் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன். என்னோட கேஷை நீங்கள் பிடிங்கி வச்சுட்டு வியாபாரம் நடத்திட்டு இருக்கீங்க. என் கேஷ் சென்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் மீஷோ பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கேஷ் தரமாட்டீங்களே. கேஷ் தர மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை சார். நீங்கள் தரமாட்டேன்னா அது சார் ஒரு ஒரு கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுற அளவுக்காவது ரூல்ஸ் இருக்கணும்ல சார். ஒரு 3 days 2 days இல்லை 3 working days பேங்க் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஓகே. 3 working days சொல்லலாம். கேன்சல் ஆகிறதுக்கே 2 days ஆகுமா? கேன்சல் ஆகிறதுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு 3 days ஆகுமா? அப்டேட் ஆனதுக்கு வர்றதுக்கு 5 to 8 days ஆகுமா? எப்படி சார் இது? சார் அது எல்லாமே மேக்ஸிமம் டேட் தானே சார் அது சொல்லிட்டுருக்காங்க. இதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன், ஏமாத்துறீங்கன்னு. சார் மேக்ஸிமமான டேட்டே அதுதான் சார். அதுக்கு மேலே உங்களுக்கு போகாது. அதுக்குள்ளே உங்களுக்கு கேஷ் வந்துடும் தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம்னா இப்போ நாளைக்கே வந்துருமா? வராதுல்ல சார். உங்களுக்கு மேக்ஸிமமான டேட்டே 5 to 8 working days. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா போகாது. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் தான் சொல்கிறாங்க. அதுதான் சார். நீங்கள் வந்து 2 to 3 daysன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போவீங்களா? அந்த மாதிரி சொல்கிறீங்க 5 to 8 days. 8 நாள் சார். மினிமம் 5 நாள் சார். என் கேஷ் நீங்கள் 12 நாளாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? பேக்கெண்ட் டீம்லேருந்து ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். என்னங்க? சைட்லேருந்து பேக்கெண்ட் டீம்லேருந்து ப்ராசஸ் பண்ணணும் சார். அதனால டைம் எடுக்கும். அதனால தான் சார். இது ரொம்ப எப்படி ஏமாத்துற மாதிரி இருக்கா சார் இது? என் கேஷ் நீங்கள் எப்படி சார் 12 நாளாக 15 நாளாக எப்படி சார் என் கேஷ் நீங்கள் வச்சுப்பீங்க? சரி, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இல்லைனா போடா டேஷ்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆன்லைன் பேமெண்ட்டை பண்ணிட்டு தான் நம்ம இவ்வளோ தொல்லையாக இருக்குது. சாரி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைங்க, எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க. என் கேஷ் நான் இது வரைக்கும் என் கேஷை யாருக்குமே கொடுத்தது இல்லைங்க. நீங்கள் அஃபிஷியலாக போட்டு என்னை ஏமாத்திருக்கீங்க. ஒரு மீஷோன்னு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் லேக்ஸ் கணக்கில் கொடுக்குறீங்க. அதுக்கு என்னோட கேஷ் எவ்வளோ 154 அனுப்புறதுக்கு உங்களுக்கு 8 நாள் ஆகுமா? சார் பாலிசி அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார். பாலிசி ரொம்ப கேவலமாக இருக்குது சார். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாங்களா சார்? சார் எங்கள் பேக்கெண்ட் டீம் அப்டேட் பண்ணிட்டாங்க சார். உங்கள் கால் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் கால் ஆடிட் பண்ணிவிட்டு எங்கள் பேக்கெண்ட் டீம் அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? என்னங்க ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு? நானும் தாங்க ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுங்க சார். நோ ப்ராப்ளம். ஏதோ சொன்னீங்களே. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சரி. அதனால எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் பேக்கெண்ட் டீம் ஆடிட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு எப்போ அப்டேட் பண்ணுவாங்க சார்? உங்களுக்கு அப்டேட் பண்ண மாட்டாங்க சார். பாலிசியே அப்டேட் பண்ணுவாங்க. கேஷ் வேணுமே சார். கேஷ் இல்லாமல் எனக்கு நான் ஒன்று தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் கேஷை பிடிங்க நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒன்று டெலிவரியாவது பண்ணியிருக்கலாம். அது கேன்சல் ஆகிடுச்சு சார். நீங்கள் கேன்சல் ஆனது இல்லாமல் கேஷ் நீங்கள் கேன்சல் ஆகிட்ட உடனே ரீஃபண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். மீஷோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே சார். ஆனால் மீஷோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 week டைம் சொல்கிறீங்களே, அதுதானே கொடுமையாக இருக்குது. மற்றவங்களோட கேஷை வச்சுட்டு எப்படி கம்பெனி ரன் பண்ணுறீங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் சேமா இல்லையா? மீஷோக்காரங்க முகமது சார் சொல்லலை நான். மீஷோக்காரங்க பாலிசி கிரியேட் பண்ணாங்களா அவங்களும் சொல்கிறேன். அவங்ககிட்ட தான் சார் நம்ம அவங்க சேமா இருக்காதுன்றீங்களா? அவங்ககிட்ட தான் சார் நம்ம கேட்கணும். நம்மளுக்கு அவங்ககிட்ட நான் கேட்குறேன்னு சொல்கிறேன். நீங்கள் கால் கனெக்ட் பண்ண மாட்டீங்க. ஆப்ஷன் இல்லைன்றீங்க. ஆப்ஷன் இல்லைன்னா என்னால் முடியலைங்க. என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல.
என் கேஷ் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கணும்? நீங்கள் இந்த எடுக்கணும், அது எடுக்கிறது திருடுறது மாதிரி தானே. ஓகே, நான் தான் சென்ட் பண்ணேன். நான் சென்ட் பண்ணேன். ஒன்று கொரியராவது வந்திருக்கணும். கொரியர் வரலன்னா எனக்கு கேஷாவது வரணும். அதான் ஒரு கேஷ் சென்ட் பண்ணுறது தான் சார் சொல்கிறோம். கேஷ் அநியமாக சார். ஒரு கேஷ்னா ஒரு 3 days ஓகே சார், வெயிட் பண்ணுறோம் சார், நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் டெலிவரிக்கும் 1 week டைம் சொல்கிறீங்க, கேஷ் எனக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கும் 1 week டைம் சொல்கிறீங்களா சார்? நான் ஆப்ஷன் சார் என்கிட்ட சொல்ல முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதா? இல்லை, எனக்கு தகவல் தேவைப்படல, என் கேஷ் தேவைப்படுது. கேஷ் அனுப்பிச்சி விட்றீங்களா? கேஷ் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்னங்க? கேஷ் ஒரு 5 to 8 working days உங்கள் அமௌண்ட் வரும். இந்த 5 to 8 working days தான் சார் ரொம்ப அதிகமாக இருக்குது. சார் எங்கள் சைடில் வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது சார். இருக்க ஆப்ஷன் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். திரும்பி நீங்கள் அதை தான் கேட்குறீங்க. ஆமாம், திரும்பி என் கேஷ் இல்லை சார், உங்கள் கேஷ் இல்லைல்ல அது. சார் என் கேஷ் இல்லை அது. கேஷ் சார் என் கேஷ் நான் தான் கேட்பேன். என் கேஷ் நீங்கள் எப்படி கேட்பீங்க? உங்கள் கேஷ் நீங்கள் தான் சார் கேட்பீங்க. எங்கள் சைடில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் எங்கள் சைடில் என்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். வேறு என்னங்க? வெயிட் பண்ணுங்க, கேஷ் கேட்கல. வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்கள் கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேவா? வெயிட் பண்ணுறேன் சார். 1 day வெயிட் பண்ணலாம், 2 day வெயிட் பண்ணலாம். 8 நாள் யார் சார் வெயிட் பண்ணுவாங்க? 154 rupees கூட இல்லாமையா மீஷோ ரன் பண்ணுறீங்க? நானா 1 lakh கேட்க போகிறேன் சார். அப்படியே எனக்கு 8 days கழிச்சு போடுங்க, நோ ப்ராப்ளம். சரி, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு போடுங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க? இன்ட்ரெஸ்ட் தான் வராது சார். ம், என்ன கேஷ் வேணுமோ அது கூட தான் வரும். அப்போ என் கேஷ் உங்ககிட்ட மினிமம் 15 days உங்ககிட்ட இருக்குது. ஒன்று ஆர்டர் பண்ண கொரியராவது வரணும், அதுவும் வரல. அட்லீஸ்ட் கேஷாவது ரீஃபண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து 15 நாள் எடுக்கிறீங்கன்னா அப்போ என் கேஷ் 15 நாள் உங்ககிட்ட இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு என்ன ஃபைன் போடலாம்? ம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓ, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு பார்க்குறீங்க, அதுதானே பிளான் பண்ணுறீங்க? சார் நான் அதெல்லாம் பண்ணல. ஆ, இல்லைங்க, என் கேஷ் வந்து மினிமம் 15 நாள் வந்து உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு என்ன ஃபைன் போட்டு அனுப்புவீங்கன்னு கேட்குறேன். ஃபைன் ஒன்றும் வராது. நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வரும். அது மட்டும்தான் வரணும்னு ஆல்ரெடி எனக்கு 7 நாள் போயிடுச்சு சார். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 8 நாளா 10 நாளா நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறீங்க. இப்போ என் கேஷ் மொத்தமாக 20 நாள் கிட்ட உங்ககிட்ட இருக்குல்ல சார். அது வந்து கிட்டத்தட்ட திருடுற மாதிரி தானே. ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது பேர் லோன் வாங்குறீங்க, இங்கே கட்டாமல் இருக்கீங்க, அது பேர் கிட்டத்தட்ட அது 420 தான் வரும். நீங்கள் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆ, நீங்கள் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு அது ஒரு 155 157 அமௌண்ட்டு 20 days கழிச்சு அனுப்புறீங்கன்னா அது ஃப்ராடு தானே அது? சார் ஃப்ராடில் காலங்காலமாக இது எங்கள் சர்வீஸ் இதாக இருக்குது எங்களுக்கு. என்னங்க சார்? வேறு எந்த இதுவும் ஆப்ஷன் எங்கள் சைடில் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இது மட்டும் தான் சார் எங்கள் சைடில் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது சார். சார் பரவாயில்ல, ஓகே சார். வேறு ஏதாவது தகவல் வருதா? இல்லை, எனக்கு தகவல்லாம் இல்லை சார், கேஷ் தான் வேணும் எனக்கு. கேஷ் உங்களுக்கு வரும் சார். நீங்கள் வெயிட் பண்ணுறேன். 1 day 2 dayனா பிரச்சனை இல்லை சார். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு 8 days நம்ம சைடு இதான் சார். சைடு இதான் பாலிசி இருக்குது சார். அதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது சார் அந்த பாலிசி. அது எப்படி நான் அக்செப்ட் பண்ணுறது தெரியல சார். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. ஏன் கேஷ் சார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த கேஷுக்கு. நீங்கள் வந்து அப்போ எப்படி அது திருடிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும், நல்லா இருக்காதுல்ல அது? இல்லை சார், வெயிட் பண்ணுறேன் சார். 1 day 2 dayனா வெயிட் பண்ணலாம் சார். நான் இப்போ கூட நான் 1 day 2 dayனா ஓகே, நீங்கள் பாட்டு போக, நான் எவ்வளோ வேலையை பார்த்துப்போம். ஆனால் நீங்கள் 8 days சொல்கிறீங்க. நம்ம சைட்டில் இருக்க மேக்ஸிமம் டேஸ் தான் சார் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 8 days எப்படி சார் வெயிட் பண்ண முடியும் சார்? மேக்ஸிமம் டேஸ் தான் சார். மேக்ஸிமம் அப்போ மினிமம் எவ்வளோ ஆகும்? மினிமம் தெரியாது சார், மேக்ஸிமம் டேஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் பேசாமல் 1 month சொல்லிடலாம்ல. அதுக்கு 1 month சொன்னால் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்களா? மேக்ஸிமம் டேஸ் சைட் வெயிட் அப்படின்னு ஓகே. இல்லை சார், அது ரொம்ப ஒரு 420K இது மாதிரி தான் இருக்குது, ஃப்ராட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் கேஷ் வாங்கியிருக்காரு, அது நீங்கள் வந்து ஒரு 1 weekல தரேன்னு சொல்லியிருக்கீங்க.
மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 days கேட்குறீங்கன்னா என்ன எதில் சேர்ப்பாங்க அதை? கிட்டத்தட்ட ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி தானே மீஷோ. இப்படி ஒரு ஒர்ஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்குன்னு சொன்னதால தான் நான் ஃபீட்பேக் கேட்டு தான் ஆர்டரே பண்ணேன். ஆனால் இவ்வளோ ஒரு கேவலமான சர்வீஸை நான் எந்த ஒரு வெப்சைட்லேயும் பார்த்தது இல்லைங்க. எந்த ஒரு ஷாப்லேயுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ரொம்ப கேவலமாக இருக்குங்க. நீங்கள் கேஷ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் பாட்டுன்னு வேலையை பார்ப்பேன். கேஷ் அனுப்ப மாட்டேன் இப்போ நான் சொல்லலை. இல்லைன்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிடுறீங்களா? அப்புறமா நீங்கள் என்னோட அக்கௌண்ட்லேருந்து வர்றது நீங்கள் உங்களோட இது கிளைம் பண்ணீங்க. சார் நான் ஆ என்னங்க உங்ககிட்ட பேசினு இருக்க மறுபடியும் மீஷோலேருந்து கால் வருது. நான் மீஷோலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் மீஷோவுக்கு கால் வருது. இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ வணக்கம் ஈஸ்வர் வருக. என் பேர் அரவிந்த். என்ன தொழில் தேய்ப்புன்னு தெரிஞ்சுக்காங்களா?